السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்கள் நண்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அற்புதமான குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிதான் என்பதை வலியுறுத்தும் முகமாக ஒவ்வொரு மோஜிசாத்துகளை, அற்புதங்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த வரிசையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மோஜிசா, நம்முடைய ஒவ்வொருவருடைய கைகளில் தவழுகிற மோஜிசா அற்புதம் அல் குர்ஆனாக இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள், விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் கூட உலகம் அழியக்கூடிய வரையில் இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, நன்னடத்தையை போதிக்கக்கூடியதாக, மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை குறித்தும் உலகம் உள்ளளவு வரைக்கும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு அதிசயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமை தோழர்கள், நண்பர்களே, இந்த குர்ஆனுக்கு நமக்காக இறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள் இருக்கிறது. இந்த முக்கியமான கடமைகளை நாம் பின்பற்றுகிற பொழுதுதான் நாம் இம்மையிலையும் மறுமையிலையும் ஈடேற்றமடைய முடியும். இல்லை என்று சொன்னால் இம்மையிலையும் மறுமையிலையும் மிகப்பெரிய நஷ்டத்தை தான் நாம் சந்திப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. முதலில் இந்த குர்ஆனை நாம் நம்ப வேண்டும். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட வேதம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக வபில் ஆகிரதி ஹும் யூகினூன். அவர்கள் யார்? யுமினூன பிமா உன்ஸில இலைக, அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை அவர்கள் நம்புவார்கள். அது மட்டுமல்ல, வமா உன்ஸில மின் கப்லிக, அவர்களுக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஏனைய பிற வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள். வபில் ஆகிரதி ஹும் யூகினூன், அவர்கள் மறுமை நாளையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். நம்பிக்கை. இரண்டாவது, இந்த குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை அனுதினமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரமதானுக்கு மட்டும் இப்படி குர்ஆனை முடிப்பது என்று நாம் அட்டவணை போட்டு வைத்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரமலானில் மட்டும்தான் அதிகமாக ஓத வேண்டும், மற்ற காலங்களில் ஓதக்கூடாது என்பதும் அல்ல. ரமலானை பார்த்து வரிசையாக உட்கார்ந்திருப்பார்கள். இப்பொழுது அதை தொழுவதற்கு ஆள் கிடையாது, தொட்டு பார்ப்பதற்கு ஆள் கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி. அவர்கள் குர்ஆனை பெற்றுக்கொண்டவர்கள் ஓத வேண்டிய முறைப்படி அதை ஓதுவார்கள். உலாயிக யுக்மினூன பிஹி, நம்புவார்கள். வமை யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், யார் இதை மறுப்பார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். அருமை தோழர்கள், நண்பர்கள், அதிகமாக குர்ஆனை அழகான துணியிலே ஓதக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த குர்ஆனை புரிய வேண்டும். குர்ஆனை புரிய வேண்டும். புரிய வேண்டும் என்று சொன்னால் சும்மா விளங்காது. உட்கார்ந்து படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்குன், இது குர்ஆன் முபாரக், பரக்கத் பொருந்தியது. லியதப்பரு ஆயாத்திஹி, அதை ஆய்வு செய்யும் பொருட்டு, தத்பீர் ததப்புர், சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி நாம் இறக்கியிருக்கிறோம். வலி யதஸக்கர உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள். அறிவில்லாதவர்கள் விளங்க மாட்டார், அவர்களுக்கு விளங்கவும் முடியாது. அல்லாஹ் ஒரு சில பேர்களை விளங்க விடாமலே ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு சில மக்களை
நம்முடைய வேத வசனங்களை விளங்க விடாமலே ஆக்கியிருக்கிறோம். அது அவர்களாக அல்லாஹ் ஆக்கிய ஒன்று, துர்பாக்கியவான்கள். ஆக நாம் அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆனை அதிகமாக ஓதி அதை விளங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை விளங்கியதற்கு பிறகு அதன்படி நடக்க வேண்டும். இன்னல்லதீன, குர்ஆன் படி நடக்க வேண்டும். வாழ்க்கையை குர்ஆன் படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கு மட்டும் சொல்வது மட்டுமல்ல, அதை நடந்தும் நடைமுறையும் நாம் காட்ட வேண்டும். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் குர்ஆனை ஓதுவார்களோ, வஅகாமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவார்களோ, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை ரகசியமாகவும் பரஹசியமாகவும் யார் செலவழிப்பார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத வியாபாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆக குர்ஆன் படி, குர்ஆனை புரிந்ததற்குப்படி அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த குர்ஆனின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுக்க வேண்டும். ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين, யார் குர்ஆனை ஓதி குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்களோ, நன்மையான காரியம் செய்கிறார்களோ, நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லுகிறார்களோ, இவர்களை விட அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அருமை தோழர்கள் என்பவர்களே, இதுதான் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமையை செய்யும் பட்சத்தில் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவோம். இல்லை என்று சொன்னால் நமக்கு எதிராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு எதிராக வழக்கு தொடுப்பார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் குர்ஆனை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டார்கள். இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, யா அல்லாஹ், இந்த மக்கள் குர்ஆனை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டார்கள் என்று நமக்கு எதிராக அல்லாஹ்வின் தூதர் வழக்கு தொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.